ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்பா சார், தமிழ்நாட்டு அரசியலில் இந்த விஷயம் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கிறாங்க. விஜய் பாஜக கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ரொம்ப தீவிரமாக பேச்சுவார்த்தை போகுது. வெறுமனையாக வதந்தியாக வருதா, இல்லை ரெண்டு பக்கமும் எதுவும் பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடக்குதா? விஜய் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஆளுங்க. விஜய் கூட இருக்கவங்களும் எடப்பாடிகிட்ட முதல்ல பேசுனாங்க, அப்புறம் பேசலைன்னாங்க. கோட்டை பிடிக்கிறேன்னு சொல்லி செங்கோட்டையனை பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்புறம் காங்கிரஸோட பேசுகிறேன்னாங்க, அப்புறம் பேசலைன்னாங்க. அப்புறம் காங்கிரஸோட வேணுகோபாலோட பேசுனேன்னாங்க, பிரவீன் சக்கரவர்த்தி பேசினேன்னாரு, அப்புறம் பேசலைன்னாங்க. அப்புறம் இப்போ பிஜேபியோட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, பேசலைன்றாங்க. குருமூர்த்தி மூலமாக பேசினாங்க, பேசி தான் சிபிஐயில் ஆதவர்ஜனா விஜயை மாட்டி விட்டார். அடுத்து இப்போ பவன் கல்யாண் மூலமாக பேசுகிறதா கேள்விப்படுறோம். எந்தளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தே வாண்ட் டு கிரியேட் அ பெர்செப்ஷன் வரல. பிஜேபி தோற்று விட்டது, அதில் திமுக வெற்றி பெற்று விட்டது. 50% மேலே கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் இழுத்து 50% மேலே வாக்கு வங்கி இருக்குது என்ற பெர்செப்ஷன் வாரில் திமுக ஜெயிச்சிருக்கு. பெர்செப்ஷன் வாரில் திமுக ஜெயிச்சதுனால இவிஎம்மை வச்சு எஸ்ஐஆரை வச்சு ரெடி பண்ணி வச்சு அதை பயன்படுத்த முடியாமல் போயிடுச்சேன்னு அமித்ஷாவுக்கு வருத்தம். அமித்ஷா என்ன நினைக்கிறாரு, ஒரு பெர்செப்ஷன் வாரில் கிரியேட் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங் அணி மாதிரி கிரியேட் பண்ணிட்டா எதுவும் கோல்மால் பண்ண வேண்டிய கோல்மால் பண்ணால் கூட அதை மக்கள் நம்பிடுவாங்க. அப்போ விஜய்ன்ற ஒரு கேரக்டர் உள்ளே வந்துட்டா, ஏற்கனவே வலதுசாரி குரூப்பை வச்சு விஜய்க்கு 20% இருக்குது, 30% இருக்குது, 40% இருக்குது, 50% ஏற்றி வச்சுருக்காங்க. எவனுமே சர்வே பண்ணது கிடையாது. 5% மேலே அவனுக்கு கிடையாது, ஓட்டு வங்கியே கிடையாது. அவனுடைய ரசிகர்கள் ஓட்டு வங்கி, அவங்க அப்பா அம்மா ஓட்டு வங்கி, அவங்க அண்ணன் தம்பி ஓட்டு வங்கி, தங்கச்சி எல்லாம் சேர்த்திங்கன்னா 20%, 20 லட்சம் பேர் இருப்பான். அந்த 5% மேலே ஓட்டு வங்கி கிடையாது. நீ பொதுமக்கள் ஓட்டு வங்கி வரணும். ஏற்கனவே சங்கீதாவதத்தில் பாதி பெண்கள் ஓட்டு அவுட்டு, பையனும் பொண்ணையும் திராட்டில் விட்டதில் பாதி இளைஞர்கள் ஓட்டு அவுட்டு, அப்பா அம்மாவையும் காலி பண்ணதில் பாதி பெற்றோர்கள் ஓட்டு அவுட்டு. ஓகே, பிஜேபியை எதிர்க்கிறதுக்கு பயப்படுறதில் பாதி பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மக்களது வாக்கு வங்கி அவுட்டு. இத்தனையும் காலியாகி இன்றைக்கி நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய விஜயை இன்றைக்கி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை, நான் அதிகாரத்தில் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லியும் வரல என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்டவரை கூட்டணியில் கொண்டு வந்துட்டா நம்ம ஏற்கனவே ஏடிஎம்கே 20%, பிஜேபி 18%, 38%. இவர் வந்தாருன்னா அது ஒரு 20%, 50%, 40%, 45%, 50% வந்துடும். திமுக ஜெயிச்சிடலான்னு சொல்லி அமித்ஷா கணக்கு போடுறாரு. ஏடிஎம்கே ஏற்கனவே 20%, செங்கோட்டையனை இழந்து ஓபிஎஸ்ஸை காலியாகி எல்லாம் போய் 20 கீழே தான் இருக்கும் ஏடிஎம்கே. பிஜேபி என்டிஏ கூட்டணி 18%, அதில் டிடிவி தனிமரமாக நிற்கிறாரு, கூட்டணியே இல்லை. பாமக 2 பிரிவாக ஒரு பிரிவு இங்கே இருக்குது, ஒரு பிரிவு எங்கேயோ இருக்குது. ஓபிஎஸ் அங்கே இல்லை, வெளியே வந்துட்டார். இத்தனை மத்தியில் பிஜேபி ஒரு 10%, 12% கூட வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே ஒரு 20% வச்சுக்கோங்க, 20% அப்படியே வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க, 32%. திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு ஒரு 3%, 35%. விஜய் சேர்ந்தால் ஒரு 5%, 40%. 40% வாங்கினா திமுக 50% வாங்கினா எவ்வளோ ஆச்சு? அது டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும். டிஎம்கே 170 சீட்டு தாராளமாக பிடிக்கும் ஆட்சிக்கு. இவங்க ஒரு 50 சீட்டு 60 சீட்டு கிடைக்கும். ஆனால் பலரும் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிட்டா அது கண்டிப்பாக ஸ்வீப் ஆயிரும், டிஎம்கே காணாமல் போயிடும், அந்த அளவுக்கு அந்த அணி அது எப்படி பவர்ஃபுல்லாக ஆயிரும் அப்படின்ட்டு. அது எப்படி ஸ்வீப் ஆகும்? இல்லை, விஜய்க்கு ஓட்டு போடுறதே திமுக, அதிமுக, பிஜேபி பிடிக்காம தானே ஓட்டு போடுறான். நீ திரும்பி பிஜேபிகிட்ட போனேன்னா உனக்கு எப்படி ஓட்டு போடுவான் மக்கள், பொதுமக்கள்? அது பொருந்தா கூட்டணியாக தான், பொருந்தா கூட்டணி அது. ஓகே, அது போக விஜய்க்கு சாப்டர் அதோட க்ளோஸ் முடிஞ்சது. விஜய் சாப்டர் அதோட க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. அரசியல் எதிர்காலமே இல்லை விஜய்க்கு. அதோட அரசியல் சூனியம் தான் வைக்க வேண்டியதான். அடுத்து சினிமா நடிக்க வேண்டியதான். ஜனநாயக படம் கடைசி படம் சொல்லுவாங்க, இன்னொரு படம் நடித்து வேறு படமாக மாற்றிக்க வேண்டியது.
ஓகே. ஆக்சுவலி இப்போ விஜய் வந்து கட்சி தொடங்கின காலத்துல அவருக்கு ஒரு பாசிட்டிவான இமேஜ் இருந்துச்சு. அவர் அப்ப கூட்டணிக்கு வந்திருந்தா ஒரு வேல்யூவா இருந்திருக்கும். ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தொடர்ந்து எதிர்மறையான விஷயத்துக்கு தான் விஜய் அறியப்படுறாரு. குறிப்பா இப்ப த்ரிஷா கூட வெளியே வந்தது, மனைவியோட விவகாரத்து விஷயம்லாம் விஜயோட நேம கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னமுமே விஜய் கூட்டணிக்கு வரணும்னு பாஜக நினைக்கிறாங்கன்னா அது என்ன பாயிண்ட்? பாஜக வேற வழியே இல்லை. பாஜக வந்து நடுக்கடலில் தத்தளிக்கக்கூடிய ஒரு கப்பல் மாலுமி மாதிரி அமித்ஷாவால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அமித்ஷா தான் கூட்டணி தலைவர். எடப்பாடியை வச்சு கரையேற முடியாத முடிவுக்கு வர வந்துட்டார். எப்படியாவது விஜய் மாதிரி ஆளுகளை இழுத்து நம்ம தப்பிச்சிடலாமான்னு பார்க்குறாரு. அதனால அவங்க ட்ரை பண்ணுறாங்களே ஒழிய விஜய்க்கு லாஸ்ட் ஆல் த கிரெடிபிலிட்டி. விஜய் லாஸ்ட் த மாஸ் சப்போர்ட். பொதுமக்கள் ஓட்டு போடுறாங்க, நீ வேணா ஓட்டு போடுவானா? சங்கீதாவுக்கு இழைத்த துயர கொடுமைக்கும் திரிசாவை கூட்டிகிட்டு சுற்றுறதுக்கும் எவனாவது ஒரு தன்மானம் உள்ள நபர் ஓட்டு போடுவானா விஜய்க்கு? ஹார்டுகோர் தொண்டர்களை தவிர்த்திட்டு வேற யாரும் ஓட்டு போட வாய்ப்பு? அவங்களோட ஓன் ஃபேன்ஸ் வேணால் ஓட்டு போடுவாங்களே ஒழிய மற்றவங்க பொதுமக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே. இப்போ ஒரு பக்கம் ஆக்சுவலி ஸ்டாலின் நல்ல பவர்ஃபுல் டீமாக தான் இருந்தார். ஆனால் கூட அவர் வர்ற எல்லாரையும் அகாமடேட் பண்ணிட்டு கூட்டணி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறாரு. இந்த பக்கம் ஏடிஎம்கே வந்து ஒரு ஆட்களே இல்லாமல் எம்டியாக இருக்கிறாங்க. அது எப்படி இந்த பேட்டில் ஈக்குவலாக இருக்குமா இல்லை டிஎம்கே அப்பர் ஹேண்டில் தான்? ஸ்டாலின் வந்து 200க்கு ப்ளஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. 200 ப்ளஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 50%க்கு மேலே வாங்கணும் கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த்து. அதனால் கூட்டணியுடைய பலத்தை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த கூட்டம் அந்த ஸ்ட்ராட்டஜியாக இப்போ யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு. அதனால் வந்து அவர் அதை பிளான் பண்ணி தான் அவர் பண்ணுறாரு. அதனால் வந்து அவர் ஆல்ரெடி 50 கிராஸ் பண்ணிட்டாரு. வரக்கூடிய எலெக்ஷன் ஹிஸ்டாரிக்கல் வின்னாக இருக்கணும்னு டிசைட் பண்ணி ஒர்க் பண்ணுறாரா? 200க்கு மேலே சீட்டில் ஜெயிக்கணுன்ற முடிவோடு இருக்கார் திரு ஸ்டாலின். அதனால் வந்து அவர் தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு இன்க்ளூசிவ் லீடராக ஒரு எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த லீடராக வந்து தன்னை பொசிஷன் பண்ணியிருக்காரு. அதை வந்து அவர் மக்கள் விரும்பக்கூடிய தலைவராக, மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக அவர் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்றாரு, மோடி திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு வர அது எங்க கூட்டணிக்கு தான் ஓட்டு அதிகமா வரும் அப்படிங்கிறாரு. அவரும் அதுக்கு ஏத்தாப்புல வர்ற நேரத்துல எடப்பாடிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை. என்டிஏ அலைன்ஸ்னு திரும்ப திரும்ப பேசுறாரு. அது உண்மையில ஏடிஎம்கே கேடர்ஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுமா? என்ன மாதிரி சூழல்? கண்டிப்பா ஏடிஎம்கேக்கு இது நெகட்டிவ் தான், இது வீக்கு தான், எடப்பாடிக்கு வீக்கு தான். ஏன்னா என்டிஏ அலையன்ஸ்ன்னு சொல்லும் போது இது நார்த் இந்தியன் கட்சியினுடைய அலையன்ஸ். அது நார்த் இந்தியன் கட்சின்னு கூட நம்ம சொல்ல முடியாது, டெல்லின்னு கூட சொல்ல முடியாது. டெல்லின்னு கூட தப்பாக சொல்கிறாரு முதல்வர். இது குஜராத்தி கட்சி, குஜராத்தி கட்சியினுடைய நாக்பூர் கட்சியினுடைய கூட்டணி. அப்போ நாக்பூர் கட்சி குஜராத் கட்சியோட கூட்டணியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க விட்டால் அப்போ என்ன எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டு மக்கள் எப்படி விடுவாங்க? இப்போ நாக்பூருக்கு தமிழ்நாட்டை அடிமை சாசனம் எழுதி தர முடியுமா சொல்லுங்கள்? எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஆள் ஸ்டாலின் தானே. அப்போ ஸ்டாலின் தானே கருத்தை வலுப்படுத்த முடியும். அப்போ தனக்கு தானே வந்து குஜராத்திகளிடமும் நார்த் இந்தியன் கட்சிகளிடமும் தன்னை அடிமைப்படுத்திய எடப்பாடிக்கு என்ன மதிப்பு இருக்குது? அவங்க மதிக்கவே இல்லையே, எடப்பாடியை மதிக்கவே இல்லை. அதிமுக கூட்டணி அதிமுக ஆட்சி வரும்னு சொல்லலாம். எடப்பாடி எல்லாம் என்டிஏ கூட்டணி, என்டிஏ ஆட்சி தான் வரும், என்டிஏ ஆட்சி தான் வரும்னு மோடி சொல்கிறாரு, அமித்ஷா சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாங்க. எடப்பாடி வந்து நான் தான் முதல்வர், என் தலைமையில தான் ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிறத சொல்ல தைரியம் இல்லாத இல்லை ஒரு வலுவற்ற சூழல்ல தான் இருக்கிறாரா? நான் சொல்லட்டுமே, இப்போ பிரைம் மினிஸ்டர் வர்ற மீட்டிங்கில் சொல்லட்டுமே, அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறாரு. என்டிஏ ஆட்சி கிடையாது, இது அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்லட்டுமே. என்டிஏ ஆட்சின்னு இவர் சொல்கிறாரு, என்டிஏ ஆட்சி இல்லைங்க, அது அதிமுக ஆட்சிங்க, நான் தாங்க முதலமைச்சர், நீங்கள் என்னங்க முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லட்டுமே எடப்பாடி. இப்போ ஆக்சுவலி 2021 எலெக்ஷனில் கூட ஓரளவுக்கு எடப்பாடி கண்ட்ரோலில் இருந்த மாதிரி இருந்தது. அலைன்ஸ் ஃபுல்லாக அவரை மீட் பண்ணி பேசினாங்க. அமித்ஷா கூட இங்கே வந்து தான் பேசினாரு. ஆனால் இந்த தடவை எல்லாமே இவர் டெல்லி போய் பேசக்கூடிய சூழல் இருக்குது. பியூஷ் கோயல் தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்கு. 10 தலைவர்களில் ஒரு தலைவராக எடப்பாடியை உட்கார வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வலுவிழந்து போயிட்டாரா அவர்? ஆமாங்க, நீங்கள் வந்து பெரியார் படத்தை நீக்கிட்டாங்க. எங்கேயாவது ஏடிஎம்கே பேனரில் பெரியார் படம் இருக்கா? இல்லை. பெரியார் படம் இல்லைன்னா திராவிடம்னு எப்படி சொல்லுவீங்க? அண்ணா படம் கிடையாது. அண்ணா படத்தை மாநாட்டு மேடையிலேருந்து அப்புறப்படுத்த சொல்லி அப்புறப்படுத்திட்டாங்க. அண்ணா படம் இல்லாமல் அண்ணா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ அண்ணாவும் கிடையாது, திராவிடமும் கிடையாது. அப்போ என்ன சொல்லணும்? அமித்ஷா ஆரிய முன்னேற்ற கழகம்னு என்ன சொல்லலாம்? அது எப்படி அதிமுகன்னு சொல்ல முடியும்? எனவே இது அதிமுக தலைமையிடம் அமித்ஷாட்ட இருக்குது. எடப்பாடி இஸ் நாட் தலைவர். எடப்பாடி எந்நேரமும் தூக்கி எறியப்படலாம், நிதிஷ்குமார் மாதிரி எந்நேரமும் வெளியேற்றப்படலாம்.
சிண்டே மாதிரி எந்நேரமும் வெளியேற்றப்படலாம். நவீன் பட்நாயக் மாதிரி எந்நேரமும் தூக்கி எறியப்படலாம். இல்லை இப்போ ஏடிஎம்கே வீக் ஆகிட்டே இருக்கு, எடப்பாடி என்னைக்குனாலும் தூக்கி போடலாம் அப்படிங்கிறது பலரும் சொல்றாங்க, பார்க்கவும் அப்படி தெரியுது. இந்த விஷயங்கள்லாம் எடப்பாடிக்கு தெரியலையா, இல்லை தெரிஞ்சும் எதுவும் செய்ய முடியாத கையறு நிலையில இருக்கிறாரா? கையறு நிலையில் தான் இருக்காரு. எடப்பாடிக்கு தெரியும் நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தான் ஓட்டு அதிகமாக வரும், நம்ம ஜெயிச்சிடலாம், ஜெயிச்ச பிறகு இவங்களை வச்சு பார்த்துக்கலாம்னு நினச்சிருப்பார் அவர். ஆனால் அவனை ஜெயிக்க விட்டால் தானே வச்சு பார்க்க முடியும். ஓகே, ஜெயிக்க விடலைன்னா என்ன பண்ண முடியும்? ஓகே. இப்போ ஒருவேளை ஏடிஎம்கே வந்து ரொம்ப குறைஞ்ச வாக்கு வாங்கி குறைஞ்ச தொகுதிகளில் வின் பண்ணி ஏடிஎம்கே பவரை லூஸ் பண்ணுதுன்னா அந்த இடத்த பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணிருமா? தமிழ்நாடு பேட்டில் வந்து டிஎம்கே வெஸ் பிஜேபி அப்படிங்கிற ஆங்கில நோக்கி நகர்ந்துருமா? பிஜேபி ரீப்ளேஸ் பண்ண விடக்கூடாதுன்னு தான் டிஎம்கே கஷ்டப்படுறாங்க. ஓகே, பிஜேபி அந்த இடங்களை வாங்கி விடக்கூடாது என்பதற்காக தான் டிஎம்கே கஷ்டப்படுறாங்க. ஏடிஎம்கே விட்ட இடத்த பிஜேபி நிரப்புவது பதிலாக டிஎம்கே நிரப்பும். டிஎம்கே இடம் ஆல்ரெடி டிஎம்கேட்டே இருக்கு. இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போ ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்துக்கு டெல்லியில் ஸ்ட்ராங்காக இருக்க பிஜேபி அந்த இடத்துக்கு வந்துருமா அப்படிங்கிறது? அது எப்படி வர முடியும்? 200 சீட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஆப்போசிஷன் கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்காது. ஓகே, ஆப்போசிஷனே இருக்காது. ஆப்போசிஷன் இருக்காது. ஓகே சார், இப்போ இவங்க சசிகலா வேற புதுசாக ஒரு கட்சி அன்னைக்கே தொடங்கிட்டாங்க, பேரை இன்னைக்கு புதுசாக அறிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து இப்போ அவங்க பின்னாடி பிஜேபி இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை டிஎம்கே இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்லை அவங்க இண்டிபெண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? என்னையை பொறுத்த வரைக்கும் சசிகலா அவர்களுக்கு உள்ள சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அதிமுகவை எடப்பாடியிலிருந்து மீட்டெடுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு சேலஞ்ச். ஓகே, மீட்டு எடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி தோக்கணும். எடப்பாடி தோக்கணும் அப்படின்னா அதிமுக ஓட்டுகளை இவர் வாங்கணும். யார்? சசிகலா வாங்கணும். அதிமுக ஓட்டுகளை சசிகலா வாங்கணும் அப்படின்னம்னா சசிகலா அவர்களது பொசிஷன் எடப்பாடி எதுக்கணும், டிஎம்கே எதுக்கணும், பிஜேபி எதுக்கணும். 3 பேரை எதிர்த்து நின்று ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய தலைவர் என்று தன்னை நிரூபித்தால் கண்டிப்பாக எடப்பாடி தோற்கடிக்கப்படுவார். இவங்களால் ஜெயிக்க முடியாது டிஎம்கே. ஆனால் எடப்பாடி தோற்கடிக்கப்பட்டால் அடுத்த தேர்தலுக்குள்ள அதிமுக மீட்டெடுக்கப்படும் சசிகலா தலைமையில். ஆனால் சசிகலா வந்து இப்போ 2021 அவங்களுக்கு அந்த ஒரு சான்ஸ் இருந்துச்சு. வெளியே வந்தோடனே அவங்க ஏதாவது எடப்பாடிக்கு எதிராக பண்ணுவாங்களான்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த டைமை வேஸ்ட் பண்ணி இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டாங்க. இப்போ சடனாக பண்ணும்போது அது என்ன மாதிரி ரியாக்ஷனை கொடுக்கும்? அண்டு பிஜேபி வந்து சசிகலாவை அப்படி ஃப்ரீயாக ஃபங்க்ஷனாக அலோவ் பண்ணிடுவாங்க? தெரியாது. நம்ம இதெல்லாம் வந்து அவங்க டிலே பண்ணது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் தான். அது இவ்வளோ நாள் டிலே பண்ணதே மிஸ்டேக்கு. இவ்வளோ நாள் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு எப்படி பன்னீர்செல்வம் காத்துக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி சசிகலாவும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி வந்து ஏலத்தில் எடுத்திருக்காரு, பணம் வச்சுருக்காரு, அவர் எப்படி ஒன்றுக்கு வருவார், ஒன்றா சேர்றதுக்கு ஒத்துக்குவார். எனவே இவர்கள் டிலே பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மிஸ்டேக்கு தான் அது. ஆனால் இந்த மிஸ்டேக்கையும் கரெக்ட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனியாக அன்னைக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு நான் வந்து விஜயோட கூட்டணி போகிறேன்னு போனாங்கன்னா சொல்லி முடிஞ்சிச்சு. மருத்துவரையா ராமதாஸோட கூட்டணி போகலாம், ஆனால் விஜயோட போனால் சொல்லி முடியும். நேம் டேமேஜ் ஆயிரும். நேம் வந்து விஜய்க்கு தான் கிடைக்கும் இல்லையே, இவங்களுக்கு கிடைக்காது. மருத்துவர் ராமதாஸுக்கு போனால் மருத்துவர் அவருக்கும் பெனிஃபிட்டு, சசிகலாவுக்கும் பெனிஃபிட்டு. அதே மாதிரி சசிகலாவுக்கும் பெனிஃபிட்டு, மருத்துவருக்கும் பெனிஃபிட்டு. இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 பொது எதிரியை தோற்கடிக்கலாம். ஒன்று அன்புமணியும் இன்னொன்று எடப்பாடியும் தோற்கடிக்கலாம். ஓகே, 2 பேரும் ஒரே அணியில் இருக்கிறதுனால அவங்கள அட்டாக் பண்ணியே அட்டாக் பண்ணுறதுக்கு இதாகும். அதை விட்டுட்டு விஜயோட போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க they lose the credibility. இந்த என்டையர் கிரெடிட் கோஸ் டு விஜய். இவங்க 2 பேரும் அதை கிளைம் பண்ண முடியாது. விஜய்க்கு லீகஸே கிளைம் பண்ண முடியாது. வர்ற ஓட்ஸ் வந்து அது விஜய்க்காக வந்தது அப்படின்னு போயிடும். ஓகே, ஆனால் இப்போ ஒருவேளை சசிகலா எடப்பாடி அக்ரெசிவாக எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டில் இருந்தால் டிடிவி ஓபிஎஸ்ஐ எப்படியாவது தங்கூட கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அவங்கள வந்து எதிரணிக்கு விட்டுட்டாங்க. ஸோ அது இவங்களுடைய இன்டிசிஷனஸ் தான் காரணம். ஓபிஎஸ்ஓ டிடிவியோ இவங்க டிடிவி வந்து சசிகலா பேச்சை கேட்கல, அதனால் சசிகலா கண்ட்ரோலில் இல்லை. தொடக்கத்தில் ஓபிஎஸ் கேட்டிருப்பாரு, ஆனால் அவரை சரியான நேரத்தில் பயன்படுத்த தவறிட்டாங்க. முடிவெடுக்க டிலே பண்ணதுனால தவறிட்டாங்க. அதை ஸ்டாலின் கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிட்டாருன்னு. ஆமாம், அவர் அரசியல் தெரிஞ்சவருங்க, விவரம் தெரிஞ்சவருங்க, அரசியல் பயின்றவர், 50 ஆண்டு கால அரசியல் இருக்கவர். அவருடைய விஸ்டமத்தோட விவேகத்தோட செயல்பட்டுருக்காரு. இல்லை, ஆனால் இப்போ ஓபிஎஸ் மாதிரி ஒரு 3 டைம்ஸ் சிஎம்மாக இருந்தவரை அகாமடேட் பண்ணிட்டாரு, ஓகே ஃபைன். அவர் ஆனால் எந்த இடத்துல பொசிஷன் பண்ணுவார், அதுதான் ஆஃப்டர் எலெக்ஷன் அவருக்கு என்ன டெசிக்னேஷன்? ஓபிஎஸ் சிஎம்மாக இருந்தார் அப்படின்னாங்க, ஓபிஎஸ் ஒரு எம்எல்ஏவாக இருந்தார். எம்எல்ஏவை சிஎம் ஆக்குனாங்க பிகாஸ் ஆஃப் லாயலிட்டியை கரெக்டாக காப்பாற்றினவர். ஒரு
தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சாதாரண தொண்டன். ம். அப்படிதான் இருந்தார் ஒழிய இவருக்கு தனி ஐடென்டிட்டி செல்வாக்கோ ஐடென்டிட்டியோ அவர் கிரியேட் பண்ணல. அதனால வந்து அவர் எங்கே வேணாலும் ஃபிட் ஆகிக்குவார். இப்போ ஏடிஎம்கேல இருந்து வெளியே வந்த பலரும் இப்போ ஈவன் இன்னைக்கு புகழேந்தி வரைக்குமே டிஎம்கேவை நோக்கி வராங்க, தாய் கழகத்தை நோக்கி வரதா சொல்றாங்க. இல்லை திராவிடத்தை காப்பாற்றணும்னா இங்கே தான் வரணும், பிஜேபியோட ஆதிக்கம் வரக்கூடாதுன்னா இங்கே தான் வரணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. உண்மையில ஏடிஎம்கேல இருந்து பிரிகிறவங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனாக டிஎம்கே தான் இப்போதைக்கு இருக்கிறாங்களா? காரணம் என்ன அப்படின்னா வந்து ஸ்டாலினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே. திமுகவுக்காக போகிறது கிடையாது, ஸ்டாலினோட ஸ்டாலினுக்காக போகிறாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டாலின் வந்து வெறும் ஸ்டாலினாக இல்லை. ஸ்டாலின் வந்து ஒரு சைடு கருணாநிதியாக இருக்கார், ஒரு சைடு எம்ஜிஆராக இருக்கார். ஓகே. அதனால் வந்து திமுக காரங்களையும் அட்ராக்ட் பண்ணுறாரு, ஏடிஎம்கே காரங்களையும் அட்ராக்ட் பண்ணுறாரு. அதுதான் இங்கே வரும். பொதுமக்களையும் அட்ராக்ட் பண்ணுறாரு. ஏன்னா மக்கள் நலத்திட்டங்களை எம்ஜிஆர் போல செயல்படுத்துகிறார், எம்ஜிஆர் போல வந்து மக்களை நேசிக்கிறார். அதனால் வந்து ஸ்டாலின் வந்து எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய பண்புமிக்க தலைவராக இருக்கார். ஓகே. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஏடிஎம்கே காரங்கன்னா கலைஞர்னா உச்சக்கட்ட வெறுப்பு இருந்துச்சு. இப்போ அந்த சூழல் இல்லைன்னா ஸ்டாலின் மேல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கு. கரெக்ட். அதான் காரணம். ஸ்டாலின் ஒரு நேஷனல் லீடராக இருந்துட்டார். தமிழ்நாடு பார்டர்லாம் கடந்துட்டார். அவருக்கு ஈக்குவலான லீடர்ஸ் இங்கே இல்லை இப்போதைக்கு. ஓகே. அதான் நேஷனல் லெவலில் உள்ளவங்க கூட ஸ்டாலினோட ஸ்டேச்சரை அட்மையர் பண்ணுறாங்க. அதான் காரணம். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றிப்பா.